டியோ BS6. இந்த வண்டி கம்ப்ளைண்ட் என்னென்னா, செல்ஃப் ஆகலை, ஃபியூல் பம்ப் ஓடலை, ஹாரன் அடிக்கலை. கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகும், ஹாரன் அடிக்கும், ஃபியூல் பம்ப்பு அனைத்தும் வேலை செய்யும். ஆனால் கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணாமல் பேட்ரி போட்டு சாவி கீழே ஆன் பண்ணோம்னா ஃபியூல் பம்ப் வேலை செய்யாது, ஹாரன் அடிக்காது, செல்ஃப் ஆகும். இப்போ இது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தா, ஃபியூல் பம்புக்கு அனைத்துக்கும் போகிற லைனில் கரண்ட் வரல, ப்ளஸ் வரல. அது எப்படி வரலை, எதனால் வரல அப்படின்றது சொல்கிறேன். லைன் அனைத்தும் செக் பண்ணிட்டோம், அனைத்தும் நல்லா இருக்குது. ஹாரன் சுவிட்சிலிருந்து லைனும் செக் பண்ணியாச்சு, ECMும் செக் பண்ணியாச்சு, அனைத்து காயிலும் செக் பண்ணியாச்சு, நல்லா இருக்குது. இங்கே லைன் பிரச்சனைன்னு பார்த்தா, இப்போ இங்கே இருக்குது இல்லைங்களா ரெட், இது நீல கலராக இருக்குது இல்லைங்களா, செல்ஃப் ரிலே. இது பேட்ரி சார்ஜ் ஆகுறது எல்லாம் அதே. இது ரெட் பிளாக்கு, ரெட் ஒயரு, பிளாக் லைனு. அந்த ஒயரில் லைட் வச்சு செக் பண்ணுங்கன்னா, டெஸ்ட் வச்சு செக் பண்ணுங்கன்னா இப்படி தான் லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகிடும். சாவி ஆன் பண்ணாங்கன்னா எரிஞ்சு ஆஃப் ஆகிடும். இதுக்கு லைன் வர்றதில்லை, ஆனால் இதுக்கு லைன் வரும். இதுக்கு லைன் வரதில்லை, இதுக்கும் லைன் வரும். லைன் வருதுங்களா, அதே இப்போ பிளாக்லேயும் லைன் வரும். அதுக்கு பக்கத்தில் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் ஒயரு, எல்லோ கோடு, எல்லோ லைன் இருக்குது இல்லைங்களா, இதில் டெஸ்ட்டு வச்சா லைட் எரியாது. ஆனால் இதில் லைன் வரணும். இதில் லைன் வந்தால் தான் இந்த ஒயர் இருக்குது இல்லைங்களா, இந்த ஒயருக்கு லைன் வரும், இந்த ஒயருக்கு லைன் வரும். அப்போ இதுலேருந்து இதுக்கு லைன் வரும்னா, இப்போ இதில் ஏன் லைன் வரலை? இது 5 பின் ரிலே, செல்ஃப் ரிலே, 5 பின் ரிலே. சென்ட்ரல் இருக்கிறது வரல, கடைசியில் இந்த இதில் வரும். இந்த எல்லோ இருக்குது இல்லைங்களா, இதில் ஒரு லைன் வரும், எல்லோ இருக்குது லைன் வருது இல்லைங்களா. அப்போ சென்ட்ரல் இதுக்கு லைன் வரணும். ஃபியூஸ் பார்த்திங்கன்னா அனைத்து ஃபியூஸும் கரெக்டாக இருக்குது, எதுவும் ஃபியூஸ் போகலை, நல்லா வேலை செய்யுது, நல்லா இருக்குது. அனைத்து எதுவுமே ஃபியூஸ் போகலை, அனைத்து ஃபியூஸும் நல்லா இருக்குது. இதுவும் அதே இதில் இருக்கிற லைன் பிளாக் ஒயரு, எல்லோ லைனு, வெள்ளை கோடு. இதுலேயும் பார்த்திங்கன்னா லைன் வரலை. அப்போ இதிலிருந்து எங்கே போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதிலே பேக்கில் இங்கே 4 பின் ரிலே, இந்த பின் இருக்கு இல்லைங்களா, 4 பின் ரிலே. இதில் ஒரு லைன் தெரியுதுங்களா, இதில் ஒரு லைனு, இதில் ஒரு லைனு. அப்போ இதில் லைன் வருதுங்களா, அதுலேருந்து ரிலே இதுக்கு லைன் வரணும், வரலை. இப்போ வராதனால் என்ன பிரச்சனைனா, இந்த 4 பின் ரிலே இருக்குங்க, இந்த மெயின் ஸ்டார்டர் ரிலே இது போயிடுச்சு. இது போனதுனால ஃபியூல் பம்ப்பு எதுவும் வேலை செய்யலை, அனைத்துக்கும் லைன் கட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரிலே புதுசு போட்டு பார்க்கலாம். இந்த ரிலே புதுசு போட்டாச்சு, இது பழைய ரிலே. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் லைன் வச்சுனா எரியுதுங்களா, அதுக்கப்புறம் இதில் வைக்கிற பாருங்க எரியுதுங்களா. இதே பழைய ரிலேவில் லைன் வரலை, புது ரிலேவில் லைன் வருது. அப்போ நம்ம இதை நம்ம பார்த்து செக் பண்ணாவே நமக்கு தெரிஞ்சிடும். இதில் பாருங்கள் லைன் வருதுங்களா. இப்போ அனைத்துக்கும் லைன் போகும் பாருங்கள். அதே இதுக்கு வைக்கிறேன். பிளாக் ஒயரு, எல்லோ லைன் எரியுதுங்களா. அப்புறம் எங்கள் செல்ஃப் ரிலே பக்கம் செக் பண்ணுங்க இல்லைங்களா, ஆரம்பத்தில் லைன் வரல, லைட் போகிறதுங்களா.
வேலை செய்யுதா? அப்படியே வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் லைன் வந்துச்சு, இதில் லைன் வரலை. ஆக ரெட்டு ஒயரு பிளாக் லைன் கோடு. இப்போ பாருங்க வேலை செய்யுதுங்களா? அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஹாரன், ஃபியூல் பம்பு அனைத்துமே வந்து வேலை செய்யும். இவ்வளோ தான். நன்றி.